மேலே காளரூபத்தில் அரிஷ்டாசுரன் வந்தான், கண்ணன் முடித்தான். கடைசியாக கேசி குதிர வடிவத்தோடே கேசிங்கிற அசுரன் வந்தான், அவனையும் கண்ணன் முடித்தான். முதல்லேருந்து பூத்தனாவிடத்திலிருந்து தொடங்கி கேசி பர்யந்தமாய் ஒருத்தர் மிச்சமில்லாமல் கோகுலத்துக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததில்லை. அங்கங்க ஒரு வழிப்பாதைன்னு போட்டு வச்சிருப்பா, உள்ளதான் போகலாம், வெளியில் அந்த பக்கமாக வர முடியாது. கோகுலத்து வாசலில் போட்டு வச்சிருப்பா போல். இது ஒரு வழிப்பாதை, உள்ள வரலாமே தவிர ஒருத்தரும் உயிரோடு வெளியில் போக முடியாது. அது வேண்டியவாளுக்கும் அதே கதை தான், வேண்டாதவாளுக்கும் அதே கதை தான். கண்ணனுக்கு வேண்டியவாளாக இருந்தால் பக்தினால் வெளியில் போகிறதில்லை, விட்டுட்டு போகிறதில்லை. வேண்டாதவளாக இருந்தால் பிராணனே போய்டுறது, அதனால் நிச்சயமாக வெளியில் போகிறதில்லை. ஆக மொத்தத்தில் இது ஒரு வழிப்பாதை. கோகுலத்துக்குள்ளே போகலாம், வெளியில் வர வழி இல்லை. கம்சனும் பார்த்தான், ஒருத்தொருத்தனா போயிட்டே இருக்கானே தவிர யார் திரும்பி வந்து அக்கறையில் என்ன நடக்கிறதுன்னே சொல்லதா தெரியலையே. ஆழ்வார் ஒரு பாட்டில் சாதித்தார், தடம் பொங்கத்தம் பொங்கோ அஞ்சினோம் அரக்கர் ஆடழைப்பார் இல்லை, அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இனி இந்த பட்சத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போய் ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறது கூட ஆள் இல்லையா. இப்போ பூத்தனை போயிட்டா சக்கடாசுரன் ஜெயித்து தரேன்னா, சக்கடாசுரன் போயிட்டான் அரிஷ்டாசுரன் ஜெயித்து தரேன்னா, அரிஷ்டாசுரன் போயிட்டான் கேசி ஜெயிச்சு தரேன்னா, ஒத்தொத்தர் போயிட்டா இன்னொருத்தனானு ஜெயிச்சு தரேன்னு இல்லையோ. இனிமேல் இந்த பட்சத்தில் ஜெயித்து கொடுக்குறேன்னு சொல்கிறது கூட ஆள் இல்லை. அரக்கர் ஆடழைப்பார் இல்லைன்னார். ஆடழைக்கிறதுனா என்னதுன்னு விசாரம். வியாக்கியானத்தில் ஒரு ஐதிஹ்யத்தை எடுத்து நிர்வாகம் பண்ணி காட்டியிருக்கார். ஆடழைக்கிறதுனா வேடிக்கையாக கதை சொன்னார். நீங்கள் இந்த வைஷ்ணவ உபன்யாசத்துலலாம் வேடிக்கையெல்லாம் கதையெல்லாம் கேட்கவே மாட்டேன். நிறைய இடத்துல பல பேர் வெளியிலேருந்து என்னென்னமோ நடக்கிறது, அன்னன்னைக்கு செய்தித்தாளில் இருக்கிறதெல்லாம் சொல்லி வேடிக்கை பண்ணுறாளோ இல்லையோ. அதெல்லாம் இங்கே இல்லை. இருக்கிறது வியாக்கியானத்தை படிச்சுட்டு போகிறதுக்கே நாழி சரியாக போடும். அதனால் அதுக்கெல்லாம் வச்சுக்கிறது தெரியவும் தெரியாது. தெரிந்தான்னா அதை பற்றி பேச. இப்போ முதல்ல செய்தித்தாள் படித்து நாடகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது பொழுது இருந்தால் அந்த பொழுதுக்குள்ளே இன்னும் 4 பக்கம் பார்க்கலான்னு தான் தோணுமே தவிர அதில் யாரும் வியர்த்தமாக பொழுது பார்க்க போகிறா. இருந்தாலும் பூர்வாச்சாரியர்களே சில இடத்துல மட்டும் வேடிக்கை கதை சொல்லுவா. அதை போல் ஒரு இடம், ஒரு ஆடு உட்கார்ந்தது, தண்ணீர் குடிச்சிருந்தது. அதுக்கு தெரியாத அளவுக்கு பக்கத்தில் சிங்கம் வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் ஆட்டை கடித்து சாப்பிட போகிறது சிங்கம். ஆடுக்கு தோணித்தான், நாம் எப்படியும் தப்பிக்க போகிறதில்லை, ஏதோ ஒன்று அடித்து பார்ப்போம், எப்படியானு ஜெயிக்க முடியறதா பார்ப்போன்னுட்டு சிங்கத்தை கண்டு பயப்படாத மாதிரி வேஷம் போண்டு முன்னங்கால் 2 இப்படி வச்சுன்னு நிமிந்து உட்காண்டுது ஆடு. சிங்கம் பார்த்து நம்ம பார்த்த உடனே ஓடணும், அது என்ன இந்த ஆடு ஓடாது இருக்குது, அப்போ ஏதோ விஷயம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு துளி பயந்துன்னு சிங்கம் பக்கத்தில் வந்து உட்காண்டு, ஆடே உன்னுடைய கழுத்துலேருந்து இப்படி 2 தொங்குறதே அது என்னதுன்னு கேட்டுது. ஆட்டுக்கு இந்த இடத்துல 2 தொங்கு மொழி அஜாகலத்தரம்னு பேர். என்ன தொங்குறதுன்னு உடனே இந்த ஆடு ஷட்டுன்னு பதில் சொல்லித்து, நான் ரொம்ப நாளாக ஒரு விரதம் வச்சுட்டுருக்கேன், தீட்சைன்னா தாடி வளர்த்துப்பா. எதுக்குன்னா ஏதோ ஒரு வேண்டுதல் முடிந்த உடனே தாடி எடுத்துருவா. இது என்னுடைய தாடி எதுக்கு தெரியுமா நான் வச்சுட்டுருக்கேன், நான் ஒரு 1000 சிங்கங்களை அடித்து சாப்பிட்ணும்னு விரதம் வச்சுட்டேன். நேத்தியோட 999 சிங்கம் ஆயிடுத்து. இன்றைக்கி இன்னும் ஒரு சிங்கம் இல்லையே, பகவத் கட்டாட்சம் இல்லையே நினச்சிருந்தேன். நல்ல வேளை உன்னை பெருமாள் அனுப்பிச்சி வச்சிருக்கார், இதோ உன்னை சாப்பிட்டுட்டு தாடி எடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லித்துது. சிங்கம் நிற்குமோ, அடுத்த நிமிஷம் ஓடியப்படுத்தி இது என்ன நமக்கு ஆபத்தாப்படுத்தேன்னுட்டு இந்த ஆடு ஒரு வெற்று பேச்சு பேசி தொல்லியோ. இந்த மாதிரி பேசுறதுக்கு கூட கம்சபக்ஷத்தில் இனி ஆள் இல்லை. ஜெயிக்க வேண்டாம், வெறுமை பேசுறதுக்காகவான ஆள் இருக்கணுமோ இல்லையோ. ஒரு அர்த்தம் சொன்னார். ஆனால் உண்மையான பொருள் அடக்கட ஆடழைப்பார் இல்லை. ஆடுனா வெற்றி, ஆடழைப்பார் இல்லை, வெற்றி பெற்று கொடுக்கிறேன்னு சொல்ல வல்லார் இல்லை. அத்தனை பேரும் தோற்றோடினார்கள், உயிர் போயிற்று. சலபமோக்த போலே ஒரு விளக்கேற்றி வைத்தா எல்லா விட்டில் பூச்சியும் விழுந்து பிராணனை விடுமோ இல்லையோ, அதை போல மொத்த பேரும் பிராணனை விட கம்சன் யோசித்தான், இனி நம் மருமகப் பிள்ளையை இங்கு வரவழைத்தால் தான் உண்டு. இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஆள் இல்லை. என் அக்ரூரரை அழைப்பனுப்பினான். அக்ரூரர் போய் கண்ணனை கோகுலத்திலே பேசி திருத்தேரில் ஏற்றி உட்கார்த்தி வைத்து கொண்டு இந்த பக்கத்துக்கு வந்தார். இங்கே தனுர்யாகம்ங்கிறத ஏற்பாடு பண்ணியிருக்கான் கம்சன். கண்ணனும் பலராமனும் அக்ரூருடைய தேரில் ஏறிண்டு வழியெல்லாம் அவனோட பேசிண்டு மதுரை பட்டணத்துக்கு வந்து முதலில் ரஜதன் வண்ணானை பார்த்து வஸ்திராலங்காரம் பண்ணி கொண்டு, அடுத்து குப்ஜாஸ்திரி அதாவது திருவக்கராங்கிற கூனி அவரிடத்தில் பிரார்த்தித்து சந்தனாலங்காரம் பண்ணி கொண்டு, மூலாவது மாலாக்காரருடைய குடிசைக்கு போய் அவரிடத்தில் கேட்டு மாலை எடுத்து அணிந்து கொண்டு 3 அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு பலராமனோடைய சேர்த்து தன்னுடைய மாமன் வைத்திருக்கிற தனுர்யாகத்துக்குள்ள நுழைந்தான். முதல்ல பெரிய குவலையாபீடம்ங்கிற யானையை கொன்று முடித்தான். அடுத்து முஷ்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்கள், அவர்களையும் முடித்தான். கடைசியாக கம்சன் பெரிய மாளிகையில் உட்காண்டிருந்தான். அவனுடைய தலையை பிடித்திழுத்து கீழே தள்ளி, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் என் ஆண்டாள் தெரிவித்தா போலையும் திருமங்கியாழ்வார் ஆச்சரியமாக பாடினார்.
விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன்னின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவல்லிக்கேணி பதிகத்தில் முதல் பாசரத்தில் தெரிவித்தார். இது பெரிய விழா. வளவிழும் தவளமாட மதுரமான ஹரந்தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலை. கவளமா நிறைய ஏதோ மதம் பிடிக்கிற பொருட்களை கொடுத்து யானையை முதல்ல நிறுத்தி வச்சிருந்தான். யானை கண்ணனை கொண்டுடும், தப்பிச்சுட்டாலும் முஷ்டிக சாணூரர்கள் கொண்டுடுவர்கள், தப்பிச்சுட்டாலும் நான் கொண்டுடுவேன் என்ன கம்சன் கடைசியாக உட்காண்டிருந்தான்.